அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த நாட்கள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இந்த பூ மட்டும் இருந்தாலே போதும், நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் 9 நாட்களுக்குள்ள ஒரு நல்ல தீர்வை, நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். தீராத பண கஷ்டம், கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையினால நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கடன் பிரச்சனைக்கும் பண கஷ்டத்துக்கும் என்னைக்குதான் விடிவு காலம் பிறக்கும்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரேக்கியால எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பரை தினமும் 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பண கஷ்டமும் தீரும், கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவர ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வால்பேப்பரை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல ஜாயின் பண்றவங்களுக்கு 3 லெவல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கறேன். இதுல கோல்டு லெவல் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் கிடைக்கும். அதனால இந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷியாமலா நவராத்திரிக்கான பதிவு தான் இது. இந்த உலகத்தை காத்து அருளக்கூடிய ஆதி சக்தியை கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் நவராத்திரி நாட்கள். அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு மாசமும் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டதா சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் இப்ப புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சாரதா நவராத்திரிய தான் நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு 4 நவராத்திரிகள் இன்னைக்கும் முக்கியமா கொண்டாடப்படுது. அதுல ஒண்ணுதான் இந்த ஷியாமலா நவராத்திரி. இந்த ஷியாமலா நவராத்திரி தை மாசத்தோட அமாவாசைக்கு அப்புறமா தொடங்கி மொத்தமா 9 நாட்கள் கொண்டாடப்படும். இந்த ஷியாமலா நவராத்திரி ஷியாமலா தேவியோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள். யார் இந்த ஷியாமலா தேவி அப்படின்னு பாத்தீங்கன்னா லலிதாம்பிகையோட கரும்புல இருந்து தோன்றினவங்க தான் இந்த ஷியாமலா தேவி. லலிதாம்பிகையோட வலது பக்கத்துல இந்த ஷியாமலா தேவியும் இடது பக்கத்துல படைத்தலைவியா வாராகியும் இருக்கிறதா நம்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஷியாமலா தேவிய மாதங்கி, ராஜ ஷியாமலா, மகா மந்திரினி அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த ஷியாமலா தேவி தச மகா வித்யாக்கள்ல 9வது திருவடிவம்னு சொல்றாங்க. வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதை தான் இந்த ஷியாமலா தேவி. அதனாலதான் நாம மந்திரினி அப்படின்னு சொல்லி ஷியாமலா தேவிய அழைக்கிறோம். இந்த ஷியாமலா தேவி கல்வி, வித்தை, ஞானம் இது எல்லாத்துக்கும் இவங்களே ஆதாரமா இருக்கிறாங்க. அதனால நல்லா படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் இந்த ஷியாமலா நவராத்திரி நாட்களை தவற விடாதீங்க. அதே மாதிரி இந்த ஷியாமலா நவராத்திரி நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனா வட மாநிலங்கள்ல ரொம்ப சிறப்பாவே இந்த 9 நாட்களையும் கொண்டாடுவாங்க. இத குப்த நவராத்திரின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனே ராஜ மாதங்கியோட அம்சம்தாங்கிறனால மீனாட்சி அம்மனை இந்த ஷியாமலா நவராத்திரி நாட்கள்ல நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரி, இப்படிப்பட்ட ஷியாமலா தேவியோட வழிபாட்டுக்கு உகந்த, மீனாட்சி அம்மனோட வழிபாட்டுக்கு உகந்த ஷியாமலா நவராத்திரி நாட்கள் இந்த வருஷம் நமக்கு எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி ஆரம்பமாகுது. பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஷியாமலா நவராத்திரி நாட்கள் நமக்கு இருக்கு. இந்த நவராத்திரி நாட்கள்ல நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் பண கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை குறையறதுக்கும் நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாட பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வழிபாட சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம்.
அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாடை நீங்க செய்ய வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த வழிபாடை செய்ய வேண்டாம். இந்த 9 நாட்களும், அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஜனவரி மாசம் 30ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த வழிபாடை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைக்கும்னா அந்த பூவை பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்காதுன்னா சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ரோஜா பூவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு செம்பருத்தி பூவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். இந்த செம்பருத்தி பூ மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள். அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த 9 நாட்களும் சாயங்கால நேரத்துல செய்யுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த வழிபாட செய்யுங்க. சப்போஸ் நடுவுல பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்குன்னா அந்த நாட்களை மட்டும் நீங்க விட்டுருங்க. மத்த நாட்கள்ல இந்த வழிபாட நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன இந்த நேரத்துல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கோங்க. எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க கையில நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூ ஒரே ஒரு பூ, அதாவது ஒரே ஒரு செம்பருத்தி பூ, அப்படி இல்லைன்னா ஒரு ரோஜா பூவை உங்களுடைய கையில நீங்க வச்சுக்கோங்க. வலது கையிலேயே வச்சுக்கலாம். இப்படி கையில வச்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் ஷியாமலா தேவி, அதாவது மீனாட்சி அம்மன் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை 10 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஷியாமலா தேவியை நமக. ஓம் ஷியாமலா தேவியை நமக. ஓம் ஷியாமலா தேவியை நமக. இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய பூவை எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டுல பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க. இந்த மாதிரி முதல் நாள் செய்யுங்க. அடுத்ததா 2வது நாளும் சாயங்கால நேரத்துல இதே மாதிரி இன்னொரு செம்பருத்தி பூவை எடுத்து இதே வழிபாட நீங்க செய்யுங்க. முதல் நாள் நாம வச்சிருக்கக்கூடிய செம்பருத்தி பூவை எடுத்து தனியா ஒரு டப்பாலையோ அப்படி இல்லைன்னா ஒரு கவர்லயோ நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது நாள் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா புது செம்பருத்தி பூவை பீரோல வைக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் நாம வச்சிருந்த செம்பருத்தி பூவை எடுத்து தனியா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 9 நாட்கள் நீங்க செய்யுங்க. 10வது நாள், அதாவது பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி நமக்கு சனிக்கிழமை வருது. இந்த நாள்ல சாயங்காலம் 6 மணிக்கு மேல இந்த பூ எல்லாத்தையும் சேர்த்து நீங்க சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க. சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க இந்த பூ எல்லாத்தையும் சேர்த்து 9 நாட்கள் நாம வச்சு வழிபாடு செஞ்ச பூ எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து 10வது நாள் சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க. சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இல்லைன்னு சொல்றவங்க இந்த 9 செம்பருத்தி பூ அப்படி இல்லைன்னா 9 ரோஜா பூவை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க. தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய அந்த பூவை கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணாம உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க. மிச்சம் தண்ணீர் இருந்ததுன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடிக்கு ஊத்தி விட்டுருங்க. இந்த தண்ணீர்ல நாம சொன்ன மந்திரத்தோட சக்தி எல்லாமே இறங்கி இருக்கும். இப்படி நாம இந்த தண்ணீரை நம்ம வீடு ஃபுல்லா தெளிக்கும் போது நம்ம வீட்டுல இறை சக்தி நிறைஞ்சு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.